Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. நம்ம ஷீரூஸ் டைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வெரி ஹாப்பி தீபாவளி. ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக உங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப மும்மரமாக ஸ்வீட் செஞ்சிட்ருப்பீங்கல்ல. ஸோ முக்கால்வாசி நிறைய பேர் வீட்டில் குலாப் ஜாமுன் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த குலாப் ஜாமுனை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காகவே தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான டெசர்ட் ஷீரூஸ் டைனிங்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னோடய ஓன் டெசர்ட். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. உங்கள் வீட்டில் குலாப் ஜாமுன் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோரோ ராச்சர் குலாப் ஜாமுன். சாக்லேட் குலாப் ஜாமுன் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் சாப்பிட்ருப்போம். அதுவே ஒரு குலாப் ஜாமுனை வச்சு செஞ்சால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இனோவேட்டிவாக செய்ய போகிறோம். சிலருக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும், சிலருக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். ஸ்வீட் அண்ட் சாக்லேட் சேர்ந்த இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இப்போது ஃபெரோரோ ராச்சர் குலாப் ஜாமுன், சாக்லேட் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேசல் நட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஃபெரோரோ ராச்சர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஹைலைட்டாக ஞாபகம் வர்றது ஹேசல் நட்ஸ் தானே. ஸோ அது மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஹேசல் நட் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒருவேளை ஹேசல் நட்ஸ் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் பீனட்ஸ், பிஸ்தாச்சியோஸ், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்க நட்ஸ் இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சாக்லேட்காக டைரி மில்கில் ஃபேமிலி பேக் எடுத்துக்கிறேன். இதில் நான் பாதி மில்க் சாக்லேட்டும் மீதி டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு மில்க் சாக்லேட் தான் பிடிக்கும், டார்க் சாக்லேட் பிடிக்காதுன்னா பரவாயில்ல, நீங்கள் டைரி மில்க் மாதிரியான மில்க் சாக்லேட் மட்டுமே கூட யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே சாக்லேட் ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் நார்மல் டைரி மில்க் ஃபேமிலி பேக் வாங்கியிருக்கேன். இதில் நான் பாதியை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் வெறும் மில்க் சாக்லேட் தான் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி டைரி மில்க் எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொக்கோ ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்கிறதுக்காக நான் மில்க் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரி மில்கை இதில் இந்த மாதிரி உடச்சி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டார்க் சாக்லேட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது டார்க் சாக்லேட் ஒரு 2 ரோ ஒரு 6 பீசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 சாக்லேட்டுமே சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே சாக்லேட்டாக டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கீழே இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வச்சு மெல்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு டைரக்ட் ஹீட்டில் வச்சு பண்ணும்போது அந்த கிளாஸ் ரொம்ப லேஸான கிளாஸ் இல்லாட்டி குவாலிட்டி இல்லாத கிளாஸாக இருந்தால் உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹேசல் நட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் லோ ஃப்ளேமில் பேனை வச்சுட்டு ஹேசல் நட் மட்டும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஹேசல் நட் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். ஸோ நீங்கள் உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக உடையும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேசல் நட்டை க்ரம்பிள் பண்ணி சாக்லேட்டோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கிரம்பிள் ஆகணுங்கிறதுக்காக இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகி கிறிஸ்பியானால் போதும். ஹேசல் நட் மட்டும்னு கிடையாது, நீங்கள் எந்த நட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த சைஸஸில் தான் இருக்கணும். ரொம்ப சின்னதாக நுணுக்கிறாதீங்க. பிகாஸ் நம்ம கோட் பண்ணி சாப்பிடும்போது மேலே ஹேசல் நட்டோட பீசஸ் நல்லா பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் ஹேசல் நட்ஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். நான் வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க ஹேசல் நட்டை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த ஹேசல் நட்டையும் இப்போ இந்த சாக்லேட்டோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ண செம்ம வாசமாக இருக்குது. அந்த ஹேசல் நட்டோட வாசம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த ஃபெரோரோ ராச்சர் மேலே அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஃபீல் வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் அப்படியே அந்த சாக்லேட், அந்த ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட்டை வெளியே சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுனோட சேர்த்து செட் பண்ணி வச்சா நம்மளோட ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி
மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் இல்லைனா ஃபாயில் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வீட்டில் செஞ்ச குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், இல்லைனா வெளியே ரெடிமேடாக வாங்கின குலாப் ஜாமுனாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து இந்த சாக்லேட் சாஸ் ஹேசல்நட் மிக்ஸ்சரில் நல்லா கோட் பண்ணி உங்கள் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி அதை வந்து அந்த ஃபாயில் பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி இந்த குலாப் ஜாமுனை உடச்சிடாமல் பிச்சிடாமல் அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒன் பை ஒன்னாக உங்களோட ஜாமுன் எல்லாத்தையும் எடுத்து சாக்லேட் சாஸில் கோட் பண்ணி இப்படி அசம்பிள் பண்ணி ஃப்ரீசர் பாக்ஸில் ஒரு 1 ஹவருக்கு ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அல்டிமேட் டேஸ்ட்டான சாக்லேட் ஃபெரோரோ ராச்சர் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு செம்ம ஃபீஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் நிறைய பேர் வீட்டில் இந்நேரம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக குலாப் ஜாமுன் செஞ்சிட்ருப்பீங்கள்ல, ஸோ அதில் கொஞ்சத்தை எடுத்து இந்த ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் குலாப் ஜாமுனை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே சாதாரண குலாப் ஜாமுன் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட 100% இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நான் மேலே கொஞ்சமாக ஹேசல்நட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவருக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 1 ஹவரில் நம்மளுக்கு வேணுங்கிற டெக்ஸ்சர் கிடச்சிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஃப்ரீசரில் வைக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த குலாப் ஜாமுனோட ஸ்வீட்னஸும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம குலாப் ஜாமுன் ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப சாக்லேட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக நம்மளோட ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பேப்பரை வச்சு எல்லா பால்ஸையுமே ரேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப லேவிஷாக இருக்கும். இதை நம்ம வர கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃபாயிலில் சென்டரில் அந்த பால்ஸை வச்சுட்டு எல்லா சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கிற நம்மளோட குலாப் ஜாமுன் ஃபெரோரோ ராச்சர் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா வர கெஸ்ட்டுக்கு நம்ம இப்படியே வச்சு சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்னாலே நம்ம வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம நிறைய வீட்டுக்கு போவோம். ஸோ அப்போ போகும்போது நம்ம நிறைய ஸ்வீட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி அவங்க வரும்போது நம்ம ஸ்வீட்ஸ்லாம் சர்வ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ரொம்ப லேவிஷான இந்த ஸ்வீட் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வர கெஸ்ட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. பிகாஸ் இது அவ்வளோ டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த தீபாவளியை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெரோரோ ராச்சர் குலாப் ஜாமுன் சாக்லேட்டோடு வச்சு சர்வ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நானும் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த குலாப் ஜாமுன் ஃபெரோரோ ராச்சர் சாக்லேட் பால் செஞ்சு சாப்பிட்றேன். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஹேசல்நட்டோட க்ரன்ச்சியும் அந்த குலாப் ஜாமுனோட சாஃப்ட்னஸும் அந்த சாக்லேட்டோட ஸ்வீட்னஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே அந்த சாக்லேட்டோட லேயர் கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டோட சேர்த்து நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஷீரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை கைஸ்.